நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரத்னாவை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்முகமும் வந்துட்டு கிளம்ப வெங்கடேஷை சேர்ந்துட்டு சிஸ்டர் நானும் வர்றேன், எனக்கு வந்துட்டு ரத்னா என்ன ஆச்சுன்னு தெரியணும், ஒருவேளை என் மேலே உள்ள கோவத்தில் தான் அவள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்ல, ஐயோ முதல்ல அவனை கண்டதை பேச வேணான்னு சொல்லுங்க அப்படின்னதும், ஏன் சண்முகம் உனக்கு இவ்வளோ கோவம் வருது, அவர் வந்துட்டு அவரோட ஒய்ஃபு மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்காரு, கவலைப்பட்டு பேசுகிறாரு, அதுக்காக ஒருத்தர் தப்பு பண்ணார்னா அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும்னு இல்லை, தயவுசெய்து உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, வாங்க நம்ம முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஸ்கூலை பார்த்து தான் போகிறாங்க. ஆனால் வெங்கடேஷ் எதுக்கு பின்னாடியே வர்றாரு, எங்கே நம்மளோட தண்டவாளத்தில் ஏறிடுமோ, நம்ம தான் இந்த பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருமோன்னு அதை தடுக்கிறதுக்காண்டி தான் கூடயே வந்துட்டு ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அங்கே போய் வாட்ச்மேனை வந்துட்டு உள்ளே போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றாங்க. என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் என் தங்கச்சி வீட்டுக்கே வரலையா, ஒழுங்கா ஸ்கூலில் யார் இருக்கா என்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கதவெல்லாம் லாக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லையா பியூன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் டோர் லாக் பண்ணுவாங்க, நானும் போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன், யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, முதல்ல வந்து நீ டோர் ஓப்பன் பண்ணி காமி வா அப்படின்னு சொல்ல, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவங்க ரூமுக்கு தான் போகிறாங்க. சாவி வந்துட்டு மாற்றி ஓட்டி பார்த்துட்டு இருக்க, என்ன இந்த ரூம் சாவி கூட உனக்கு என்னன்னு தெரியாதா, சரியாக பார்க்குறியா இல்லையா அப்படின்னு சொன்னதுமே வெங்கடேஷ் வந்துட்டு ஆகா இந்த ரூமை மட்டும் திறந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அங்கிட்டு போய் பியூனுக்கு கால் பண்ணி வர வச்சிடறாங்க. எங்கடா இருக்கா இங்கே வா, இவங்கெல்லாம் வந்துட்டு ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க, வந்து எப்படியா செஞ்சு சமாளி என்னத்தையா சொல்லி அப்படின்னு சொல்ல, அது மாதிரியே இவங்க ஓப்பன் பண்ண போகிற நேரத்தில் குடு நானே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் திறக்க போகிறாங்க. உடனே வந்துட்டு பரணி சொல்கிறாங்க, ஆமாம் நீ திறந்தானப்பில் உனக்கு அந்த எந்த சாவின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருமா, சும்மா இரு சண்முகம் அவரே திறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பியூன் டக்கு வந்துடுறாங்க. எதுக்கு இந்த தேவையில்லாம ரூமை திறந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இந்த பாரு நீ வந்துட்டு கதவு போட்டுறதுக்கு முன்னாடி உள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு பூட்ட மாட்டியா அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள், அன்றைக்கி ஒரு நாள் ரத்னா டீச்சர் உள்ளே மாட்டிக்கிட்டதுலேருந்து நான் வந்துட்டு எல்லாரும் இருக்காங்களா போயிட்டாங்களான்னு பார்த்து செக் பண்ணி தான் பூட்டினேன், ஒரு சின்ன பிள்ளை உள்ளே ஒளிஞ்சிருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம், அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு செக் பண்ணாமல் இருப்பேனா, நான் ஷுவராக சொல்கிறேன் இங்கே யாருமே கிடையாது, நீங்கள் வேணால் வெளியில் எங்கேயாவது போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். சரி நீ வந்துட்டு ரத்னாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தனே அந்த அறிவு சார் கூட தான் பேசிகிட்டு இருந்தாங்க, கடைசி பீரியட் அப்போ ரெண்டு பேரும் எதுவும் முக்கியமாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். வெங்கடேஷ் வந்துட்டு அப்படியே நக்கலாக சிரிக்கிறான், இனிமேல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்ல, ஆனால் உள்ளே வந்துட்டு ரத்னா அந்த திக்கம் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க, அறிவுக்கு ஆப்போசிட்டில் எங்கிட்ட மயக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. வேமா விறுவிறுன்னு அடுத்து போயிட்டு அறிவுக்கு தான் கால் பண்ணாங்க, ஆனால் அறிவு மொபைலும் எடுக்க மாட்டேங்காங்க, ரத்னா மொபைலும் வந்துட்டு எடுக்க மாட்டுது. அடுத்து அறிவு இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு தான் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி அவங்களும் போலீஸோடு அங்கே வந்துடுறாங்க. அப்படியே சண்முகம் வந்துட்டு டோரை எத்தி ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க, யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ என்ன கடவுளை இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திக்கமும் இப்படி ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் சோகமாக இருக்காங்க. போச்சு ரத்னா என்னால் தான் வீட்டை விட்டு போயிட்டா போல, நான் இருக்கிறதா அவளுக்கு இங்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நான் வேணா வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படி இப்படின்னு இங்கிட்ட வெங்கடேஷ் வந்துட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தானே எல்லாரும் நம்புவாங்க வெங்கடேஷ் மேலே எந்த பழியும் வராதுன்னு சொல்லிட்டு. அப்போ சண்முகத்துக்கு அவர் இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்த்து வெங்கடேஷ் மேலே ஒரே டவுட்டாக இருக்குது. விறுவிறுன்னு யார்ட்டையும் பேசாமல் அவங்க அம்மாவுக்கு முன்னாடி தான் போகிறாங்க, ஃபோட்டோ முன்னாடி சாமி கும்பிட்றாங்க. அம்மா எல்லா சூழ்நிலையும் நீ தான் எனக்கு துணையாக இருந்திருக்க, இப்போயும் நீ தாம்மா ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம ரத்னா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரணும், அவளுக்கு ஒன்றை தவிர என்ன தவிர வேறு யாரையுமே தெரியாதுமா, நீ தாம்மா ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க, சுடாமணி அவங்கள. அப்போ வந்துட்டு வெங்கடேஷ் நீங்கள் என்ன தான் கும்பிட்டு என்ன தான் நீங்கள் தலைகீராக வந்துட்டு நின்னாலும் அந்த ரத்னாவை யாராலையும் காப்பாற்றவே முடியாது, அவள் இன்னைக்கு அசிங்கப்படுறது தான், குடும்பமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் காலில் விழுகிறது கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நக்கலாக வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்க, இவங்க எல்லாரும் பார்க்கும்போது மட்டும் ஓவராக வந்துட்டு வெங்கடேஷ் நடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த அறிவு கூட தான் கடைசியாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்களே, ஒருவேளை அவன் தான் இதனால் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வந்துட்டு சண்முகம் வந்துட்டு முறைக்கிறாங்க, அவனை பற்றி தெரியாமல் எதுவும் பேசாத, அவன் ஒன்றும் அப்படிலாம் பண்ண மாட்டான், நீ எந்த எண்ணத்தை மனசில் வச்சு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ சண்முகம் முதல்ல சண்டை போடாதீங்க, எதுக்கு இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் நின்று நீங்கள் முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா தான் முதல்ல அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் வந்துட்டு இப்போ உங்களோட ஈகோவெல்லாம் தூக்கி தூர எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்ல முத்துப்பாண்டிக்கு தான் கால் பண்ணுறாங்க. இது தகவல் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ நாங்களே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்ததுக்கான அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்ல, அதையும் வந்துட்டு பரணி சண்முகத்திட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் சண்முகத்துக்கு வந்துட்டு ஒரே யோசனையாக இருக்குது, அந்த பியூன் எதுக்கு தேவையில்லாமல் டோரை திறக்க விடாமல் லாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சண்முகம் முத்துப்பாண்டியை பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு எனக்கு என்னமோ ஸ்கூலுக்குள்ளே தான் இன்னும் ரத்னா இருப்பாளோன்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது, டோரை கூட திறக்க விடாமல் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ சொன்னது சரியாக இருந்தால் நம்ம உள்ளே போய் தேடி பார்க்குறது தான் சரியாக இருக்கும், ஏன்னா அவங்க வெளியில் வந்ததுக்கான எந்த ஒரு சாட்சியுமே இல்லை, அப்போது இவங்க தான் ஏதோ சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பிளான் பண்ண இதுக்கோ சவுந்தரபாண்டிக்கு சரி என்ஜாய்மெண்ட் ஆகிடுது, எப்படியும் இந்த கேனப்பையை தூண்டு விட்டு இந்த திட்டத்தெல்லாம் முடிச்சாச்சு, பாரு இனி அந்த வெறும்பையன் குடும்பமே ஆடி போகுதுன்னு சொல்லிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.